தாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழர் பூப்பந்தாட்டு வீரர்களோட நம்ம இன்னைக்கு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி 11வது வருடமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. லண்டனில் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஈழத்துலேருந்து வந்திருக்கிற 2 வீரர்கள். அவங்கள சந்திக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ணா வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் சதாசிவம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் லண்டனுக்கு வரேன். இந்த பூப்பந்தாட்ட போட்டி நடக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா உலக தமிழர்கள் அனைவரையும் இணைத்து ஒரு போட்டி நடத்துறதுங்கிறது லேசான வேலை இல்லை. அதை ரொம்ப அழகாக முறையாக செய்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இந்த தருணத்தில் இங்கே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே உள்ள ஆர்கனைசர்ஸ் எல்லாம் ரொம்ப கைண்டாக நம்மளை ஹேண்டில் பண்ணுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். தமிழர்கள் எல்லாத்தையும் நின்று பார்த்து தமிழில் பேசி நம்ம விளையாடுறதுங்கிறது அது ஒரு உண்மையாக ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க. அனைவரும் நான் பார்த்துட்டு இருந்த பிளேயர்ஸ் அவ்வளோ பேரும் விளையாடுறாங்க. அதே நேரத்தில் வயசுங்கிறதே இல்லை, எல்லா வயசுலேயும் விளையாடுறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக இது ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமான விஷயம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் அடுத்த பயணமும் எங்கே நடக்குதோ கட்டாயம் நாங்கள் வருவோம், பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்த WTBFக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் என்ன? என் பேர் தயரட்னம். நான் O40 மென்ஸ் சிங்கிள், O40 மிக்ஸ் டபுள் அண்ட் O45 மென்ஸ் டபுள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பியாக நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுறோம். வெற்றியோ தோல்வியோ நல்லா என்ஜாய் பண்ணி அழகாக விளையாடுறோம். கண்டிப்பாக. ஸோ இதை பார்த்து 2வது டோர்னமெண்ட். ஃபஸ்ட் நான் ஜஃப்னாவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அங்கே மென்ஸ் சிங்கிள் விளையாண்டேன், மென்ஸ் டபுள் 40 விளையாண்டோம். ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் என் டாட்டர். ஆனால் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது கீர்த்தன் தான். அவர் தான் சிங்கம் அண்ணா. அவங்க தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அங்கே கூட எனக்கு ஒரு சொப்பொன்று போடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க எங்கள் ஜஃப்னா யூனிவர்சிட்டியில். நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஓகே. ஆனால் இலங்கையில் இருக்கிற நம்ம தமிழர்களுக்கு, நம்ம தமிழ் மக்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் அவங்க எப்படி பங்கேற்பை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் கிட்ட வைங்க. இலங்கை தமிழர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால், ஸ்போர்ட்ஸுங்கிறது அது ஒரு லைஃப். பேட்மிண்டனுங்கிறது எந்த வயசில் வேணாலும் விளையாடலாம். அதே நேரத்தில் எந்த நேரத்துலையும் விளையாடலாம். 2 பேர் இருந்தால் போதும் விளையாடுறதுக்கு. மழையோ வெயிலோ பேட்மிண்டன் விளையாடலாம். அதே அவங்க அதுக்கு அந்த போட்டிக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ் தான். இன்னும் இது பெரிய காரியமெல்லாம் இல்லை, முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை. ரெகுலர் ப்ராக்டிஸ் வந்தாங்கன்னு சொன்னால் பேட்மிண்டன் விளையாடலாம். அதே நேரத்தில் அவங்களுக்கு அடுத்து வர்ற 12th year மேட்சஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போலேருந்து ரெடி ஆகினாங்கன்னு சொன்னால் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதோட ஆரோக்கியமான விஷயம். இந்த பையன் 400 பேர் விளையாடுறாங்க. உலகளாவிய ரீதியில் 400 பேர் வந்திருக்காங்க. அடுத்த பையனை அது 2 மடங்காக ஆகணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறேன். நன்றி. WTBTயால் கொஞ்சம் இது பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸ்ரீலங்காவில் அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த டோர்னமெண்ட் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணிட்டீங்களே. சரி, நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, நிறைய யங் பிளேயர்ஸ், நிறைய எங்களோட ஏஜ்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. இதை கொஞ்சம் மார்க்கெட்டிங் சைடு கொஞ்சம் போய் சேர்க்கணும். ஒவ்வொரு கிளப்பையும் இது பண்ணி கோஆர்டினேட் பண்ணி அவங்களோட இந்த மாதிரி டோர்னமெண்ட் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கட்டாயம் பார்ட்டிசிபேட் கிளப்பை இது பண்ணுங்க. நம்ம 2 அண்ணனும் நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு போனாங்க. மக்களே, நீங்கள் நிச்சயமாக அடுத்தடுத்த போட்டிகளில் நீங்களும் பங்கேற்கணும்னு சொல்லிக்க விருப்பப்படுறோம். நன்றிகள், வணக்கங்கள்ண்ணே.